பொதுவாவே நாம வாழுற வாழ்க்கை முறை, நாகரிகம், உணவு, உடை, பழக்க வழக்கம்னு எல்லாமே நம்ம முன்னோர்களோட நாகரிகத்தை பொறுத்துதான் அமையுது. அப்படி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைய நாம தெரிஞ்சுக்கணும்னா நாம அவங்க நமக்கு விட்டுட்டு போன வரலாற்று பதிவுகளை படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவுல எத்தனையோ மன்னர்கள் ஆட்சி நடத்தி இருந்தாலும் அவங்களோட வரலாறவோ இல்ல அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறைகளவோ தெரிஞ்சுக்க கல்வெட்டு செய்திகள் மூலமாவோ, ஓலைச்சுவடிகள் மூலமோ, செப்பேடுகள் மூலமோ குறிப்புகள் எழுதி வச்சுட்டு போனதை பார்த்துதான் தெரிஞ்சுப்போம். அப்படி நமக்கு கிடைச்ச குறிப்புகள் தான் இன்னைக்கு நாம வாழுற அரசியல் அமைப்பு, நாகரிகத்தை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கு. என்னதான் முன்னோர்கள் பல வகையான குறிப்புகளை நமக்கு விட்டு சென்றாலும் ஒரு சில இடங்கள்ல இருக்கிற குறிப்புகள் ஒரு பகுதியோட கலாச்சார மாற்றத்துக்கு ரொம்பவும் உதவியா இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு குறிப்பு தான் தேனி மாவட்டம் சின்னமனூர்ல இருந்த சின்னமனூர் செப்பேடுகள். இந்த செப்பேடுகள் தமிழக வரலாற்றுல பாண்டிய மன்னர்களோட வாழ்க்கை முறைய தெரிஞ்சுக்க ரொம்பவும் உதவியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம உலக நாடுகளே திரும்பி பார்க்கிற விதத்துல இந்த தேனி மாவட்டத்துல அமைய போற நியூட்ரினோ ஆராய்ச்சிய பத்தியும், திரையுலக பிரம்மாண்ட இயக்குனர் பாலா பிறந்த ஊரை பத்தியும், இன்னும் இந்த தேனி மாவட்டம் தனக்குள்ள வச்சிருக்கிற பல சுவாரஸ்யமான தகவல்களை பத்தியும் எங்களோட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சுக்க வேந்தர் டிவி பின்கோட் ஷோ உங்களை ஒரு அழகான பயணத்துக்கு கூட்டிக்கிட்டு போக போகுது. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோவில்களில் இந்த பூலானந்தீஸ்வரர் கோவிலும் ஒன்று. ஏன் இது இவ்வளோ முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல இந்த தேனி மாவட்டம் எல்லாமே மதுரையோடு இணைஞ்சது தான். ஸோ மதுரையை ஆண்டது பாண்டியர்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி ஆண்ட மதுரை மன்னர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை குறிப்புகள் எல்லாம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எழுதியிருக்காங்க. கல்வெட்டுகள் மட்டும் இல்லாமல் செப்பேடுகளில் அவங்க எழுதியிருக்கிறாங்க. பொதுவாக அந்த செப்பேடுகள் எழுதுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது இன்னும் சரியாக நம்ம பார்க்க போகிறோம். முழுசாக அதனுடைய வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய இந்த செப்பேடுகள் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய லண்டன் மியூசியத்தில் வச்சுருக்காங்க அப்படின்றது ஒரு குறிப்பான ஒரு விஷயமா இருக்குது. இங்கே இவ்வளோ ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகள், அந்த செப்பேடுகளை வச்சு தான் பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடியதுன்னு அந்த குறிப்புகள்லாம் எடுக்க முடியுது. தமிழ் ஆர்வலர்களுக்கும் சரி, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கும் சரி, அது ஒரு மிகப்பெரிய குறிப்பாக இருக்குது. ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் மாதிரி தான் அதை பாதுகாக்கிறாங்க. ஏன் இவ்வளவு ஃபேமஸாக இருக்குது அந்த செப்பேடுகள்? அப்படி என்ன குறிப்புகள் இருக்குது? அந்த 7 நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த செப்பேடுகள்லாம் என்ன அப்படின்ற தொடர்ந்து அதனுடைய வரலாறையும், இந்த கோவிலுடைய வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து வாங்க போகலாம். தமிழ்நாட்டுல சேர சோழ பாண்டிய ஆட்சி நிலவிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல ஒவ்வொரு மன்னனும் அவங்க ஆண்ட பகுதிகள்ல தங்களோட ஆட்சியில சிறப்பா செஞ்ச தகவல்களை பெரும்பாலும் கல்வெட்டுகள் மூலமாகவும், ஓலைச்சுவடிகள் மூலமாகவும், செப்பேடுகள் மூலமாகவும் குறிப்புல எழுதி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வச்ச குறிப்புகள்ல இன்னைக்கு பாண்டியர்களோட வரலாற்றை பத்தி நாம தெரிஞ்சுக்க உதவியா இருக்கிறது பாண்டியர் கால செப்பேடுகள் தான். பாண்டியர் செப்பேடுகளுங்கிறது பாண்டிய மன்னர்கள் கொடுத்த நில தானங்களையும், தன்னோட முன்னோர்கள் நில தானங்களை ஆவணப்படுத்துறதுக்கு உருவாக்கின பட்டயங்கள், பாண்டியர் செப்பேடுகள்ல இடைக்கால, பிற்பால பாண்டியர்களோட காலத்துல கொடுக்கப்பட்ட 7 செப்பு பட்டயங்கள் தான் இன்னைக்கு வரலாற்றுல மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது. இந்த செப்பேடுகள் கிடைக்காம போயிருந்தா தமிழ்நாட்டுல களப்பிரர்களோட ஆட்சிய வேறறுத்த பாண்டிய மன்னன்
கருங்கோன் பத்தின வரலாறு மண்ணோடு மண்ணா புதைஞ்சு போயிருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இடைக்கால பிற்கால பாண்டியர்களோட காலத்தை கணிக்கவும் முறைப்படுத்தவும் முடியாமலே போயிருக்கும். இந்த 7 செப்பேடுகளும் பாண்டிய நாட்டுல வெவ்வேறு பகுதிகள்ல கிடைச்சிருக்கு. அதுலயும் தேனி மாவட்டம் சின்னமனூர்ல கிடைச்ச இந்த செப்பேடுகள் மூலமா ஜடிலவர்மன் முதற்கொண்டு 3ஆம் ராஜசிம்மன் வரைக்கும் வாழ்ந்தவங்களோட நில தானங்கள் குறித்த குறிப்புகள் இன்றைய தமிழக மூவேந்தர் வரலாற்றுக்கு ரொம்பவும் உதவியா இருந்திருக்குன்னே சொல்லலாம். பொதுவாக ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா அது புராணங்களோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்றது நிறைய முறை நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். பட் இந்த ஊரினுடைய பெயரே வந்து அப்படி தான் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாங்க, அரிகேசகிரி நல்லூர் அப்படின்ற பேர் எப்படி உருவாச்சு நம்ம பார்த்தோம்னா அதை பிரித்து நம்ம பொருள் போடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹரி அப்படின்னா அது திருமால், அடுத்து கான்றது வந்து பிரம்மாவை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்குது, அடுத்து இருக்கக்கூடிய ஈசன்றது உருத்திரர்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது, அடுத்ததாக வரக்கூடிய ஹரி வந்து இந்திரன். இவங்க எல்லாருமே வழிபட்ட தலம் அப்படிங்கிறதுனாலே இதுக்கு வந்து அரிகேசகிரி அப்படின்ற பெயரை உருவாக்கி கொடுத்துருக்கு. இந்த இடத்தினுடைய இந்த தளத்தினுடைய சிறப்பான விஷயமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை வந்து திருமால் வந்து திடுக்கிட்டு எழுந்துக்கிறா. இது பார்த்த உடனே திருமகளுக்கு வந்து ஏன் இப்படி எழுந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ திருமால் சொல்றாரு, நான் வந்து என்னதான் வந்து இந்த உலகமாக இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற சிவன் தான். நான் வந்து சிவன லிங்கமாக நிறைய இடத்துல வழிபட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவர் சுயம்புவா எல்லா இடத்துலையும் இருந்திருக்காரு. அப்படி சுயம்பு லிங்கமாக இருக்கக்கூடிய அவரை நான் வேற எந்த இடத்துல வழிபட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது இன்னும் நான் வழிபடலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள எழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்போ இங்கே வந்து பூலாவனம்ன்ற இந்த ஒரு பகுதி இருக்குது, அந்த இடத்துல ஒரு லிங்கம் இருக்குது, அதை நான் வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். ஸோ அப்படி நினச்சி இந்த இடத்துக்கு வந்து இந்த இருக்கக்கூடிய லிங்கத்தை அவர் வழிபட தொடங்குறாரு. வழிபட்டதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து இங்கே சிவன் வந்து காட்சி தரார். ஸோ இதை அவருடைய ஒரு மனசில் ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துது. இது வந்து ஒரு சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்கிறார். சிதம்பரம்னா பாவம் விலகணுமே, அதுக்கு நான் தீர்த்தம் குளிக்கணும்னு சொன்னபோது இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீர் வந்து பீறிட்டு வந்திருக்கு. அவர் அங்கே வந்து குளிச்சுட்டு போகிறார். ஸோ அதனால தான் இந்த இடம் வந்து இவ்வளவு சிறப்பான ஒரு இடமா பார்க்கப்படுது. ஒரு சிறப்பான தலமாகவும் இது இருக்கு. ஒரு இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ முக்தி அடைய இந்த முக்தி தரக்கூடிய கடவுளாக நம்ம பார்க்கக்கூடியது சிவபெருமான். சிவபெருமான் அதனால தான் வந்து பிறப்பருக்கும் கடவுள் அப்படின்ற இன்னொரு பெயரை கூட சொல்லி அழைப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சிவபெருமான் நமக்கு முக்தி தரக்கூடிய 5 தலங்களாக இந்தியாவில் சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல காசி. ஸோ காசி என்னன்றதுன்னா, நம்ம இறக்கும் பொழுது வந்து அங்கே இறந்தோம் அப்படின்னா நமக்கு முக்தி அடைஞ்சிரும், அதாவது பிறப்பு வந்து அறுத்து போயிடும், நம்ம பிறக்க மாட்டோம் மறுபடியும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இறப்போமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. அத்தனை பேரும் அங்கே இறக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் என்னென்னா, நம்ம வயதான காலத்தில் வந்து அங்கே போயிட்டு அவங்களுக்கு தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதுவும் ஒரு முடியாத காரியம். அதுக்கு அடுத்து தான் சிதம்பரம். நம்ம இளமை காலத்திலேயே வந்து சிதம்பரம் போய் பார்க்கணும் அப்படின்னா அங்கே கூட்ட நெரிசலில் எல்லாரும் போய் அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது திருவாரூர். திருவாரூரில் பிறக்கணும், எல்லாரும் திருவாரூரில் பிறக்க முடியாது. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த அரிகேசரி நல்லூர் தான். இந்த அரிகேசரி நல்லூரில் இருக்கக்கூடிய இந்த தலத்துக்கு வந்துட்டாலே, இங்கே இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தில் நம்ம முழுகிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து இந்த முக்தி கிடைச்சிடும் அப்படின்றது தான் இந்த கோவிலுடைய சிறப்பாக இருக்குது.
சார்ந்து மனதை உருக்கக்கூடிய பாடல்களை பாடியவர், தமிழுக்கான முக்கியமான பெருமையை உலகத்துக்கு சொல்லக்கூடிய அளவிற்கான பாடலை பாடியவர் தான் மாணிக்கவாசகர். சமயக்குறவர்கள் சொல்லக்கூடிய அந்த நால்வரில் மிக முக்கியமான ஒருத்தர் மாணிக்கவாசகரும். ஏன்னா மற்றவங்க 3 பேருமே வந்து தேவாரம் பாடல் பாடியிருப்பாங்க, இவர் திருவாசகம் பாடியிருப்பார். ஸோ இது வந்து இன்றைக்குமே வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய தமிழின் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அதில் மிக முக்கியமான பாடல்களில் இவருடைய பாடல் நம்ம தவிர்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட பாடல்கள் தான் அது. ஸோ இப்போ வந்து இவருடைய வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியர்களுடைய காலத்தை சொல்கிறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு அரசமையுடைய அமைச்சராக இவர் இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்தவர் எப்படி இப்படி பாடல்கள் பாடக்கூடிய ஒருத்தராக மாறி இருக்காரு, சிவனுக்கு தொண்டாற்றக்கூடிய ஒருத்தராக எப்படி மாறினார் அப்படின்றதுக்கான சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு. இவர் வெறும் 35 வருடங்கள் தான் வாழ்ந்திருக்காரு. அப்படிப்பட்டவருடைய வரலாறு என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். திருவாத ஊர்ல பிறந்து மதுரையை ஆண்ட அரிமர்த்தன பாண்டிய மன்னனோட தலைமை அமைச்சராய் இருந்தவர் தான் மாணிக்கவாசகர். கிபி 9ஆம் நூற்றாண்டு காலகட்டங்கள்ல வாழ்ந்த இவரால பாடப்பட்ட பாடல்கள் இன்னைக்கும் மனதை உருக்கும் தன்மையோட விளங்கிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். இவரு பாடின திருவாசகம் இன்னைக்கும் தமிழ்ல சிறந்த இலக்கியமா விளங்கிட்டு வருது. பல தமிழ் இலக்கியங்கள் இயற்றியவர்கள்ல முக்கியமான ஒருத்தராய் இருந்த இந்த மாணிக்கவாசகர் மதுரை பாண்டிய மன்னன் கிட்ட அமைச்சராய் இருந்த காலகட்டங்கள்ல மதுரைய சுத்தி இருக்கிற சிவன் கோவில்கள்ல சிவத்தொண்டு புரிஞ்சிட்டு வந்திருக்காரு. அப்படி இருந்தப்போ இவரு தேனி மாவட்டம் சின்னமனூர்ல இருக்கிற பூலா நந்தீஸ்வரர் கோவிலுக்கு வருகை தந்திருக்காரு. இந்த பூலா நந்தீஸ்வரர் கோவில் உலக புகழ்வாய்ந்த செப்பேடுகள் வைக்கப்பட்டிருந்த இடமா விளங்கி இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சின்னமனூர் செப்பேடுகள் பாண்டிய மன்னர்களோட வாழ்க்கை முறை, வரலாற்றை தெரிஞ்சுக்கிற மிக முக்கியமான பொக்கிஷத்துல ஒன்னா கருதப்படுது. இந்த செப்பேடுகள் குறிப்புக்கு மாணிக்கவாசகர் உதவி இருக்கலான்னு வரலாற்று ஆராய்ச்சியாளர்களால சொல்லப்படுது. அதன் நினைவாகவே மாணிக்கவாசகருக்கு சின்னமனூர்ல கோவில் எழுப்பியிருக்காங்க. இவரோட பரியை நரியாக்கன கதை இன்னைக்கும் சிறப்பு வாய்ந்ததாவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையாவும் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஒரு முறை பாண்டிய மன்னனுக்கு சோழ நாட்டுல இருந்து நல்ல குதிரைகள் வந்திருக்குன்னு தகவல் வரவே மன்னன் அமைச்சர் மாணிக்கவாசகர் கிட்ட பொன் பொருளை கொடுத்து வாங்கி வர உத்தரவிடுறாரு. அரசனோட கட்டளையை நிறைவேற்ற குதிரை வாங்க போறப்போ இவரை சோதிக்க இறைவன் சாமியார் வேடத்துல இருக்கவே அவரை பார்த்த மாணிக்கவாசகர் அவருக்கு தொண்டு செய்யறதுல இறங்கிடுறாரு. குதிரை வாங்க போனவர்கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் மன்னனுக்கு வராததால கோபம் கொண்ட மன்னன் மாணிக்கவாசகரை பிடிச்சிட்டு வர காவலர்களுக்கு ஆணையிடுறாரு. காவலர்கள் வர்றத பார்த்த சாமியாரும் மாணிக்கவாசகரும் நாள் சரியில்லாததால ஆவணி மாசம் குதிரை மதுரை வந்து சேரும்னு சொல்லி அவங்கள அனுப்பிடுறாங்க. அந்த குறிப்பிட்ட நாள் வரவே சாமியார் வேஷத்துல இருக்கிற சிவன் நரிகளை குதிரையாக்கி மதுரைக்கு அனுப்பி வச்சிடுறாரு. மன்னருக்கு குதிரைகளை பார்த்து ரொம்பவே சந்தோஷம். அன்னைக்கு இரவே அந்த குதிரைகள் நரியா மாறி அங்கிருந்த மீதி குதிரைகளையும் கடித்து குதிரை விடவே இதனால கோபம் கொண்ட பாண்டிய மன்னன் மாணிக்கவாசகரை வைகை ஆற்றோட சுடு மண்ணுல நிக்க வச்சிடுறாரு. அவரு சூடு தாங்காம அலறவே இறைவன் வைகை ஆத்துல வெள்ளப்பெருக்க ஏற்படுத்துறாரு. அந்த வெள்ளத்தால கரை உடையவே வீட்டுக்கு ஒருவன் உடைந்த கரையை அடைக்க வரணும்னு மன்னன் கட்டளை இடுறாரு. பிறகு வந்த கிழவியோட பிட்டுக்கு மண் சுமந்த கதையோடு சிவனோட திருவிளையாடல் முடியுது. இந்த சம்பவத்துக்கு பிறகு மன்னன் மாணிக்கவாசகரை தன் அமைச்சரா வர அழைக்கவே இதை மறுத்த மாணிக்கவாசகர் சிவத்தொண்டு செய்ய இறைவன் கட்டளையின் பேர்ல பல ஊர்கள் போறதா சொல்லி சிவாலயங்கள் போய் தனது சேவையை தொடர்றாரு. அப்படி தொடங்கிய சிவத்தொண்டுல சின்னமனூர்ல இருக்கிற பூலா நந்தீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து சிவத்தொண்டு செஞ்சதோட மட்டும் இல்லாம பாண்டிய மன்னன் கொடைய பத்தின விவரங்களை செப்பேடுகள்ல பதிவு செய்யும் பணி அங்க நடக்கவே அதுக்கும் தன்னோட உதவிய செய்யறாரு. அதனாலதான் இன்னைக்கும் தேனி மாவட்டம் சின்னமனூர்ல மாணிக்கவாசகருக்கு ஒரு ஆலயமே எழுப்பி இருக்காங்கன்னு சொல்லலாம். இது
எல்லாமே என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இவருக்கு வந்து முக்தியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆடிய திருவிளையாடல்கள் தான் இது எல்லாமே. ஸோ அப்படி தான் இந்த கோவில் உருவானதா இந்த கோவிலுடைய வரலாறாக சொல்கிறாங்க. இந்தியாவில் நிறைய இடங்கள் இருக்குது. அதில் ஏன் தேனி மாவட்டத்தில் இந்த நியூட்ரினோ ஆய்வு மையத்தை அமைக்கணும் அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படியே இருக்குது தொடர்ச்சியாக. ஸோ இங்கே வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த சர்க்கிள் இருக்குது. அதில் வந்து 2.5 கிலோமீட்டருக்கு அவங்க சுரங்க பாதை தோணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, மேலே 1 கிலோமீட்டரும் கீழே 1 கிலோமீட்டரும் அந்த தடிமனான திக்னஸ் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த ஆய்வு அவங்களால நடத்தவே முடியும் அப்படின்றதுக்காக இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே வரக்கூடிய அந்த நியூட்ரினோ கதிர்களை வந்து இங்கே 50 டன் எடை கொண்ட அந்த இரும்பு இயந்திரத்தின் மூலமாக அதை டிடெக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அதை டிடெக்ட் பண்ணி எடுத்தாங்கன்னா தான் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வு மூலமாக இது என்ன அப்படின்றத அவங்களால கண்டறிய முடியும் அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே உருவாக போகுது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்களாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படிப்பட்டதாக இருக்க போகுது, இது மக்களுக்கு எந்த அளவிற்கான ஒரு பயனை தரப்போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நியூட்ரினோ இந்த ஒற்றை சொல் ரொம்ப காலமாவே சர்ச்சைக்குரியதா இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த நியூட்ரினோனா என்ன? இதனால ஏதாச்சும் பேர ஆபத்துகள் வருமா? நல்லது என்னன்னு நமக்குள்ள கேக்குற கேள்விக்கு விடை தேடுற விதமா இத பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க. நியூட்ரினோங்கிறது அண்டம் முழுசும் பரவி கிடக்கும் அணுவை விட சின்னதான துகளாகும். கனமில்லாத இந்த துகள் தினமும் விண்வெளியில இருந்து கீழிறங்குது. பல கோடிக்கணக்கான இந்த நியூட்ரினோக்களை பிடிச்சு ஆய்வு செய்யறது கடினமா இருந்தாலும் இந்த ஆய்வு மூலமா சூரியன் குறித்த ரகசியங்களையும் விண்வெளியோட ஆற்றலை பத்தியும் பூமியோட பிறப்ப பத்தியும் தெரிஞ்சுக்கலான்னு அறிவியல் அறிஞர்களால நம்பப்படுது. இந்த நியூட்ரினோ ஆய்வை பத்தி தெரிஞ்சுக்க 1930கள்ல ஆராய்ச்சிய தொடங்கினாங்க. ஆனா அந்த முயற்சி கைவிடப்பட்டு அடுத்ததா 1965கள்ல இந்தியாவோட முதல் நியூட்ரினோ ஆய்வகமா கோலார் தங்க சுரங்கத்துல ஆரம்பிச்சாங்க. ஆனா போதிய அறிவியல் ஆய்வகங்கள் இல்லாததால இந்த திட்டம் 15 வருஷத்துக்கு முன்னாடி மூடப்பட்டுச்சு. இப்போ இந்த ஆய்வகத்தை திரும்பவும் அமைக்க இந்தியாவுல தேர்வு செய்யப்பட்ட இடம்தான் நீலகிரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை. ஆனா அது புலிகள் பாதுகாக்கப்படுற பகுதியா இருக்கிறதால வனத்துறையினர் இந்த இடத்தை தர மறுக்கவே அடுத்ததா அவங்க தேர்வு செஞ்ச இடம் தேனி மாவட்டத்துல இருக்கிற பொட்டிபுரம் மலை. ஏன் இந்த பொட்டிபுரம் மலையை தேர்ந்தெடுக்கணுங்கிற உங்க கேள்விக்கு பதில் என்னன்னு பாப்போம். நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைக்க மலை சார்ந்த பகுதியையே தேர்ந்தெடுக்க முக்கியமான காரணம் என்ன? காற்று வெளியில் இந்த நியூட்ரினோக்களோட சேர்ந்து மேலும் பல அணுத்துகள்கள் பரவி கிடக்கிறதால இந்த நியூட்ரினோ துகளை பிரித்தெடுக்கிறது ரொம்ப சிரமம். இந்த நியூட்ரினோ துகள்கள் மலைக்கு உள்ள ஊடுருவி போறப்ப அங்க ஒரு மிகப்பெரிய அளவுல மின்காந்த டிடெக்டரை வைக்கிறதால இந்த நியூட்ரினோ துகள்கள் கவரப்பட்டு சேகரிக்கப்படுது. இந்த அணுக்களை ஃபில்டர் செய்யற வசதிய மலைகளே செஞ்சுடுறதால இந்த ஆய்வுக்கு மலை சார்ந்த பகுதிகளை தேர்வு செஞ்சிருக்காங்க. இந்த ஆய்வுக்கு மலையோட உச்சியில இருந்து 1500 அடி ஆழத்துல 132 மீட்டர் நீளமும் 26 மீட்டர் அகலத்திலையும் 20 மீட்டர் உயரத்திலையும் ஒரு குகை அமைக்கப்படணும். இந்த அமைப்புக்கு இந்த பொட்டிபுரம் மலை தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறதால இத தேர்வு செஞ்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த நியூட்ரினோ ஆய்வை பத்தி மக்கள் மத்தியில பல விமர்சனங்கள் இருந்துகிட்டு இருந்தாலும் எதிர்காலத்துல இதனோட ஆராய்ச்சியால பேரண்டங்கள்ல நிகழற மாற்றத்தை கணிக்கவும் எதிர்கால அறிவியல் மேம்பாட்டுக்கு வழிவகுக்கவும் இந்த தேனி மாவட்டத்துல இருக்கிற பொட்டிபுரம் மலை சிறப்பா இருக்குன்னு ஒட்டுமொத்த ஆராய்ச்சியாளர்களோட எண்ணமா இருக்குன்னே சொல்லலாம். சின்ன வயசுல நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் படிச்சிருக்கீங்களா?
நான் கூட படிச்சிருக்கேன், அது ஞாபகம் இப்போ தான் வருது. அதில் நியூட்ரானை பற்றியான நிறைய விஷயங்களுக்கு ஆராய்ச்சிகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அதை வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா பிரபஞ்சத்தோட ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்களாக சொல்கிறாங்க. ஸோ அது வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து கோலா தங்க சுரங்கம் இருக்கு இல்லையா, அங்கே 1965 முதல்ல அங்கே நிறைய காஸ்மிக் கதிர்கள் வந்து இந்த நியூட்ரான்கள் வருது, அதனால் ஆராய்ச்சி பண்ணலாம்னு சொல்லி அந்த ஆராய்ச்சி கூட வச்சாங்க. பட் 15 வருஷத்துக்கு முன்னாடி அதை மூடிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதற்கு இணையாக ஒரு இடம் இருக்குது அப்படின்னு நம்ம தேடினப்ப இங்கே தேனி பகுதியில் இந்த பொட்டிபுரம் அப்படின்ற இடத்துல இருக்குது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நம்ம அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி 2.5 கிலோமீட்டருக்கு அந்த இது அமைக்கலாம் சொல்லி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த திட்டம் வந்தால் ஆராய்ச்சியாளர்களுக்கு உறுதுணையாக இந்த ரகசியங்களை கண்டுபிடிக்கலாம், அந்த பிரபஞ்சத்துடைய ரகசியங்கள் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் ஆதரவு இருந்தாலும், இன்னொரு புறம் மக்களுக்கு வந்து இதனால் ஏதாவது பாதிப்பு வருமோ அப்படின்ற அச்சமும் ஒரு பக்கம் நிலவிட்டு தான் இருக்குது. பால்கோவா, திருநெல்வேலி அல்வா, இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஸ்நாக்ஸ் இருக்கும். ஸோ அப்படி தேனி மாவட்டத்தில் எதையா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் கேட்டேன். எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை முட்டாஸ். முட்டாஸ்னா இது எப்படி இருக்கும், ஒருவேளை முட்டையில் செஞ்சுருப்பாங்களா அப்படின்ற எண்ணம் எனக்கு அந்த கேள்வி எனக்குள்ளேயும் இருக்குது. பட் இந்த இடத்துல இந்த தேனி மாவட்டத்தில் நான் பார்த்தப்ப இந்த சில்லமரத்துப்பட்டி அப்படின்ற ஒரு பகுதியில் இந்த முட்டாஸ் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ராசிங்காபுரம், அதேமாதிரி கூடலூர், இந்த மாதிரியான பகுதிகளில் இப்போ அதிகமாக அது விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது எப்படி தான் செய்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் நான் உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஆமாம். தேனி மாவட்டத்தோட ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷாக இருக்கிறது இந்த முட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த இடத்துல ஏன் இவ்வளோ ஃபேமஸான ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே சுபாஷ் டீ கடைன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இங்கே ரொம்ப ஃபேமஸாக நிறைய கூட்டம் அலமோதிட்டு இருந்தது. ஸோ இங்கே விட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா வணக்கண்ணே, உங்கள் பேர் என்ன? என் பேர் தேவேந்திரன். என்ன இந்த இடத்துல வந்து முட்டாஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, எப்படி இது வந்தது இந்த இடத்துல? முதல்ல ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டார்டில் போட்டவங்க வெள்ளச்சோளத்தில் போட்டாங்க. வெள்ளச்சோளம் கருப்பட்டி ரெண்டையிலும் போட்டாங்க. எவ்வளோ வருஷம் இருக்கும் அது? அது போட்டு இப்போ ஒரு 10-15 வருஷம் 20 வருஷம் இருக்கும். அப்போ அவங்க போட்டு பழக்கினது. அதுக்கப்புறம் இப்போ வந்து பச்சரிசி, குண்டரிசி, புழுங்கரிசி 3 போட்டு உளுந்து போட்டு வெந்தயம் போட்டு ஊற போட்டு ஆட்டிக்கிறது. ஆட்டி ரெண்டாவது வந்து அதை அப்படியே கொண்டு வந்து வச்சு கூட கருப்பட்டியும் சர்க்கரையும் போட்டு பால் காய்ச்சிக்கிறது. கருப்பட்டியும் சர்க்கரையும் ரெண்டும் போட்டு பாலை காய்ச்சிக்கிறது. காய்ச்சிக்கிட்டு வந்து இங்கே வந்து கொஞ்சம் கடல மாவு, ஒரு விட அரிசி போடுறோம்னா ஒரு 100 கடல மாவு, ஒரு 200 மைதா மாவு கூட போட்டு கலந்து அப்படியே முட்டாஸ் ஊற்றி கடைசியாக என்ன பண்ணுவீங்க? இதை எடுத்துட்டு இந்த முட்டாஸ் போட்டுறீங்க, போட்டு எடுத்தோடனே அது தித்திப்பாக தான் இருக்கும். ஆமாம், எடுத்தோட தித்திப்பு இருக்காது. எடுத்து பாலில் முக்குனதுக்கு அப்புறம் தான் தித்திப்பா இருக்கும். ஓ, அந்த நீங்கள் அந்த கருப்பட்டியோட சேர்த்து வச்சுருங்க, அதோட முக்கிய எடுப்பீங்க. அது கருப்பட்டி பாலில் சுக்கு, இஞ்சி, ஏலக்காய் நல்லா தட்டி போட்டு நல்லா காய்ச்சி நல்லா கமகமான வாசமாக வச்சிடணும். நல்லா ஊற வச்சு எடுக்கும்போது தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், டேஸ்ட்டாக. ஓகே, இன்றைக்கி இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. நீங்கள் எத்தனை வருஷமாக இதை பண்ணிகிட்டு இருக்கீங்க? இது இப்போ நான் வந்து புதுசு இப்போ தான் ஒரு 2-3 வருஷமாக தான் செய்கிறேன். இருந்தாலும் இந்த இடத்துல வந்து சுபாஷ் டீ கடை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியுது. இங்கே முட்டாஸ் அவங்க போடுறாங்க, நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அதெல்லாம் இங்கே வந்திருக்கேன். சரி, ஓகே, சுட சுட அவங்க போட்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது இந்த தேனியினுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷாக இது ஏன் மாறி இருக்குது அப்படின்றது டேஸ்ட்டை நம்ம பண்ணி பார்த்தா தான் தெரியும். டேஸ்ட் பண்ணி பார்த்தா என் கையில் தேனி மாவட்டத்துடைய சிக்னேச்சர் டிஷ் முட்டாஸ் இருக்குது. சரி, இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு ஏதோ ஜாங்கிரி மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நிச்சயமாக இல்லைங்க. ஆக்சுவலி அது வந்து நமக்கு வேறு மாதிரி இருக்கும். வெறும் சக்கரை மட்டுமே அதை சுற்றி இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் இருக்கும் இல்லையா? பட் இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து இது குத்தரிசி, பச்சரிசி இந்த மாதிரியோட வெந்தயமும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே கருப்பட்டி இருக்குது, கருப்பட்டியும் பாலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அவங்க ஊற வைக்கிறாங்க. ஸோ இது வந்து நிச்சயமாக வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறனா இவங்களோட செய்முறை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த இடத்தோடைய ஃபேமஸாக இது மாறி இருக்குது அப்படின்னா
பொதுவாகவே மக்களுக்கு வந்து எதுவுமே வந்து அவங்க பைசா செலவு பண்ணுறது யோசிக்கவே மாட்டாங்க. நம்மளை பொறுத்தவரைக்கும் அப்படி தானே, ஒரு தரமான சுவையான இது எங்கே கிடைச்சாலும் சரி சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் அது தேடி போய் வாங்குவோம். அது விளம்பரமே தேவையில்லை. ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த ஒரு விஷயமா நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த முட்டாஸ் நம்ம சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த முட்டாஸ் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, தேனி மாவட்டத்தில் சிக்னேச்சர் டிஷ்ஷாக இருக்குது அப்படின்னா இதனுடைய டேஸ்ட்டு தான். இதை நான் மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பார்த்து மறுபடியும் டேஸ்ட் பண்ணுறேன். இந்த முட்டாஸ் சாப்பிடலாம் நான் வந்தேன். நான் வரதுக்கு முன்னாடியே இங்கே நிறைய பேர் கூட்டமாக நின்று இருந்தாங்க, இந்த வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே சரி. ஸோ இதை வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நல்லா முருவலாக இருக்குது. ஸோ அவங்களும் இதை லைக் பண்ணி சாப்பிட்றாங்க, முருவலாக இருக்கிறத கூட லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ இன்னைக்கு இந்த தேனி மாவட்டத்தினுடைய ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷாக இது மாதிரி இருக்குது. இந்த சுவையான இந்த முட்டாஸோட இன்னும் தேனியில் சுவையான பல பகுதியில் தேடி பயணிக்க போகிறோம். மாவட்டத்துக்கு சுற்றுலா வரவங்க எல்லாருமே நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய இந்த சுருளி ஃபால்ஸுக்கு வந்து போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு முக்கியமான ஒரு இடமா இது இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் 33 கோடி தேவர்களும் இந்த இடத்துக்கு வரதா இங்க இருக்கக்கூடியவங்க நம்புறாங்க. 83,000 ரிஷிகள் இந்த மலையில இருக்கிறதாகவும் இவங்க அடிக்கடி வந்து இந்த இடத்துக்கு போறதாகவும் தவம் செய்யறதாகவும் கூட அவங்களுடைய நம்பிக்கையாவே இந்த இடத்துல இருக்கு. அதனாலே இந்த இடத்துல வந்து தர்ப்பணம் பண்றது எல்லாம் நடக்குது. பட் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா பயணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த 40 அடி உயரம் உள்ள இந்த ஃபால்ஸுக்காக நிறைய பேர் வராங்க. அங்க வந்ததுக்கு அந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு அந்த எண்ணெய் ஆயில் மசாஜ் இதெல்லாம் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறமா இங்கேருந்து போகிறாங்க. ஸோ இந்த இடத்தினுடைய சிறப்பான ஒரு விஷயமா இந்த இடம் இருக்குது. பொதுவாகவே இங்கே இருக்கக்கூடிய எல்லா மலைகளுமே வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய தொடர்ச்சியாக தான் இருக்குது. அதுலேயும் இந்த சதுரகிரி மலை, அதுக்கு அடுத்தபடியாக இங்கே பார்க்கக்கூடிய இந்த மலையை வந்து இந்து சமயத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்க்குது. ஏன்னா இந்த கோவிலுக்கு மேலே வந்து கைலாய மலை இருக்கிறது அப்படின்றதுனால இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுது. இங்கே சுருளி வேலப்பர் ஆலயம் வந்து இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரதான வழிபாட்டு தலமாக கூட அதை பார்க்குறாங்க. இங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட பேர் கூட சுருளி, அதாவது சுருளி வேலன், சுருளி ராஜன் அப்படி சொல்லிட்டு அந்த பெயரை கூட வைக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா தான் இருக்குது. இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற உள்ள போய் பார்க்கலாம். சுருளி ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் இதுதான். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அந்த சுருளி ஃபால்ஸுக்கு போயிடலாம். இந்த இடத்தோட என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம வந்து அந்த நேரமானு தெரியல. இப்போ தான் இந்த சீசனே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜூன் மாதத்துலேருந்து ஒரு 2 மாதத்துக்கு அவ்வளோ நீர்வரத்து அதிகமாக இருக்குமா. ஏன்னா இங்கே மேகமலை இருக்குது, அந்த மேகமலையிலேருந்து வர தண்ணீர் தான் இந்த சுருளி ஃபால்ஸாக இங்கே விழுது அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த சாரல் மழை அப்படி சின்ன சின்ன தூவிக்கிட்டே இருக்குது. உள்ளே அந்த ஃபால்ஸை போய் பார்க்க போகிறேன். இது ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம்.
பொதுவாக இங்கே சுருளிக்கு வரவங்க எல்லாருமே வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபால்ஸ் தேடி தான் வருவோம். பட் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு பிரதான வழிபாட்டு தலமாக இங்கே இருக்கக்கூடிய கோவில்கள் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பூதநாராயண சுவாமி திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த கோவிலை பற்றி சிலப்பதிகாரங்களில் கூட சொல்லியிருக்காங்க. அதாவது சுருளி வேலப்பர் இங்கேருந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஸோ அந்த கோவிலை பற்றியும் அதில் வரும். அதே போல் இந்த ராமாயணத்தில் இங்கே அதாவது ராமர் அவருடைய அவதாரங்கள் எடுக்கக்கூடிய அந்த விஷயங்களும் இந்த இடத்துல கிளைக்கதைகளாக வரும். இப்போ இந்த இடத்துல எப்படி இந்த கோவில் உருவாச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த 30 முக்கோடி தேவர்கள் இவங்க எல்லாருமே வந்து அசுரர் வந்து குடும்பப்படுத்துறாரு. அப்போ அங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே இருக்கக்கூடிய மலையில் வந்து தங்கிடுறாங்க, அடைக்கலமாக அடைஞ்சிடறாங்க. பட் இதை பார்த்த நாரதர் என்ன பண்ணுவார், எப்பவுமே அவர் கலகம் முட்டுறது தானே ஒரு வேலை. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போயிட்டு அசுரர்கிட்ட சொல்லிடுறாரு இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி இவங்களை பார்க்க வரலாம் அப்படின்னு வர்றதுக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த பிரச்சனை நடக்குது, நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு விஷ்ணுகிட்ட சொன்ன உடனே அவர் ஒரு பூத வடிவு எடுக்கிறார். அந்த பூத வடிவு எடுத்து இந்த இடத்துல வந்த உடனே அசுரர் வந்து பார்க்குறாரு, அவங்கள பார்க்க முடியல. ஸோ அவர் வந்து திரும்பி போயிடுறாரு. ஸோ அப்படி தான் இங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லாம் இங்கே வந்து போகிறதாகவும் இன்றைக்கும் வந்து ஒரு புகழ்பெற்ற இடமாகவும் மாறி இருக்குது. பொதுவாகவே வந்து நாராயணாத விஷ்ணு கோவிலில் வந்து நம்ம பலி கொடுக்குறது அதெல்லாம் நடக்காது இல்லையா, முருகன் கோவிலே நம்ம நடக்காது. பட் இங்கே இருக்கக்கூடியவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து சாமிக்கு வந்து பலி கொடுத்து அதை ஆடு வெட்டி இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க போகிறாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய வழிபாட்டு முறைகளில் ஒன்று வந்திருக்கு. இன்றைக்கி இந்த இடம் இவ்வளோ சிறப்பானதாக இருக்குது காரணம் இது வந்து சிலப்பதிகாரத்தில் வர்றது மட்டும் இல்லாமல் இங்கே ரிஷிகள் சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளமாக இருக்குது. அந்த குகைகள்லாம் கூட இங்கே இருக்குது. பொதுவாக ஒருத்தர் மட்டும்தான் போக முடியுது அந்த குகைக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோவிலாக இங்கே பார்க்கப்படுறது இந்த பூதநாராயண சுவாமி கோவில். ஏன் இவ்வளவு சிறப்பானதாக இருக்குது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார், உங்களுடைய பெயர்? பி. ராஜேந்திரன், கோயில் பூசாரி அர்ச்சகர், பரம்பரை அரங்காவலர் அண்ட் பூசாரி. சரி, இந்த கோவில் இங்கே எப்படி உருவாச்சு? திரேதா யுகம் முடிஞ்சு துராபதா யுகம் நடக்குது. அப்போ ராவணனுடைய ஆட்சி நடைபெறுது. ராவணனுடைய ஆட்சியில் தேவர்களுக்கு பல இம்சைகளும் தொந்தரவுகளும் கொடுக்குறாங்க. அப்போ தேவர்களெல்லாம் கூடி பல இடங்களில் வந்து கூட்டங்கள் கூடி பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது பல இடத்துலையும் அசுரர்கள் வந்து கலைச்சிட்றாங்க. அப்போ தேவர்களெல்லாம் கூடி இங்கெல்லாம் பேச முடியாது, நம்ம தனியாக ஒரு இடம் வந்து பேசணும்னு சொல்லி கவுனமணி மார்க்கத்தில் ஆகாய மார்க்கத்தில் பல மலைகளை சுற்றி வராங்க. அப்போ சுற்றி வரும்போது சுள்ளி மலையில் வரும்போது பல ரிஷிகள் தவம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இந்த கோயிலில் அற்புத தீர்த்தங்களும் ரீங்கார வண்டுகளும் பல புஷ்பங்களும் நிறைஞ்சிருக்கு. இங்கே சுள்ளியில் வரும்போது இங்கே வந்து பூதநாராயண சாமி கோயிலில் முதல்ல வந்து பூதநாராயண சாமி கோயில் இருக்குது. அப்போ வந்து இங்கே வந்து கூடி எல்லாரும் ரகசியம் பேசுகிறாங்க. மேலே அரிசிப்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது, 1000 உட்காரக்கூடிய வனாந்தரத்தில். அப்போ 33 கோடி தேவர்களும் 46 கோடி ரிஷிகளும் சர்வ சித்தர்களும் எல்லாம் கூடி அரிசிப்பாறையில் பரம்பரை ரகசியம் பேசுகிறாங்க. இப்போ நிறைய இடத்துல அவங்களால கூட்டுறாங்க, ஆனால் அது வந்து ராவணன் அவங்க தடுத்துறதுனால இங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவங்க வந்துடுறாங்க, சபை கூடுறாங்க. அரிசிப்பாறையில் கூடும்போது அப்போ தேவர்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நாரதர் அவர் வந்து இப்படி சபை கூடியிருக்காங்க, இங்கே எல்லாம் தேவர்கள் மனிதர்கள் சித்தர்கள்லாம் இங்கே இருக்காங்க, நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், வதசியம் கிளம்பிங்கன்னு ராவன்கிட்ட சொல்லிடுறாங்க. ராவணன் வந்து போர் தொடுத்து வந்துக்கு இருக்கார். அப்போ வந்து இருக்கும்போது என்ன செய்யறாரு, நாரதர் அதே அங்கே சொன்ன ஒரு அவர் என்ன செய்யற மறுபடியும் இங்கே வந்துடுறாரு. இங்கே வந்து பாருங்கள் வந்து இருக்கு ராவணன் போர் வந்துக்கு இருக்கு, நம்ம எல்லாம் காப்பாற்றிங்கன்னு போது அவங்க என்ன செய்யற ஒன்று திக்கு சரியாக முடிச்சுக்கு இருக்கும் போது அப்போ அவங்க சொல்கிறாங்க நீ நாராயண்ட முறையிடுங்க அப்படின்னு நாரதர் சொல்லிடுறாரு. அப்போ இவங்க என்ன செய்யறாங்க, சித்தர்கள் ரிஷிகள்லாம் ஒன்று சேர்ந்து நாராயண்ட போய் முறையிடுறாங்க. நாராயணா எங்களை காப்பாற்றுங்க, ராவணன் எங்களை வதசியம் வந்து இருக்காங்க, எங்களால் ஒன்றும் செய்ய முடியல, நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வம், நீங்கள் காப்பாற்றுங்கன்னும் போது சரி நான் காப்பாற்றுறேன் நீங்கள் போங்க அப்படின் போது நாராயணன் வரார். வந்து வானத்துக்கு பூமிக்கு பூத அவதாரம் எடுத்து பூதநாராயண அவதி இருக்கிறார். அப்போ ராவணன் படை வந்துக்கிட்டே இருக்கு. வந்துருக்கும் பார்த்தா வழி தெரியல, திக்கு தெரியாமல் முடிச்சுக்கு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல பார்த்தா எங்கடா பாதையை காணோம் உன்னையும் காணோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு சரிங்க போக முடியாத போல இருக்குது, வழி இல்லை அடைஞ்சிருச்சு, அவங்களெல்லாம் தெய்வமாக காப்பாற்றுறாரு போல இருக்குது அப்படின்னு படை திரும்பி போயிடுது. திரும்பி போனால் இங்கே நாராயணன் அதே அவதாரமாக எல்லாம் வேண்டுதல் இல்லை, நீங்கள் இங்கேயே எங்களுக்கு பூத அவதாரம் எடுத்து பூதநாராயணன் அவதரிக்கணும் அப்படின்னு வேண்டுதல்னால இங்கே பூதநாராயணன் அவதரிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து சுயம்பு லிங்கமாக உருவானது உள்ள ஐயா வந்து சுயம்பாத உருவானார்
முக்கியமாக. அதுக்கப்புறம் பூதநாராயண் அவதரிச்சனால பூதநாராயண பிரதிஷ்டை பண்ணி நாராயண பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஆமாங்க. இது வந்து பண்டாரத்துறை பேர், பண்டாரத்துறை சிவனடியார்கள் இருந்த இடம். சைனவம் வைஷ்ணவம் எல்லாமே இங்கே சபை கொண்ட இடம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் காவல் தெய்வம் பூத அவதாரம் எடுத்தார். ஆனால் இந்த இடத்துல வந்து விவிதி பிரசாதம் நாங்கள் கொடுக்குறோம். இங்கே வந்து அரியும் சிவனும் ஒன்று. ஆமாங்க. அதே போல மற்ற கோவில்ல வந்து அதாவது பெருமாள் கோவிலையும் சரி ஒரு முருகன் கோவிலா இருந்தாலும் சரி அங்க வந்து பலியிடுறது அப்படின்றது ஒன்று நடக்காது. பட் ஆனால் இங்கே வந்து அதெல்லாம் பண்ணி பட் இங்கே வந்து எல்லா தெய்வமும் இங்கே ஐக்கியம். எல்லா தெய்வங்களும் கருப்புசாமி இருக்காரு, காளியம்மன் இருக்காரு, சிவன் இருக்காரு, நாராயணன் இருக்காரு, எல்லா தெய்வமும் இங்கே ஐக்கியமாக இருக்காங்க. தட்சாமூர்த்தியும் உள்ள இருக்கார். இந்த பிரகாரத்துக்குள்ள தட்சாமூர்த்தியும் இருக்கார். ஸோ அதனால அது ஆமாங்க. பழி வந்து கருப்பசாமிக்கு கொடுப்பாரு. கருப்பணசாமி இங்கே இருக்காங்க. அங்கே உள்ள வந்து பேட்டுக்குள்ள ஒரு கருப்பணசாமி இருக்கார். இந்த சுருளி மலைக்குள்ள வந்து அந்த காலத்து வந்து சித்திரை 1 ஆடி அமாவாசை தை அமாவாசை நல்ல விசேஷம் நடக்கும். அந்த இதில் வந்து நிறையா சமையல் பண்ணி வருவாங்க. அப்போல்லாம் பழைய மாட்டு வண்டியில் கட்ட வண்டியில் வந்து சமையல் பண்ணுவாங்க. சாப்பாடுலாம் பாத்திரம் பண்ணலாம் கட்டிட்டு வந்து இங்கே சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு ஒரு 3 மணி 4 மணியில் கிளம்பிடுவாங்க. அவங்க கிளம்பி போனோன்னா அந்த சாப்பிட்ட இலையெல்லாம் எடுக்கணும் இல்லையா, அந்த இலை அப்படி இருக்கவே மழை வச்சு தண்ணியில் வெள்ளம் அந்த ஒரு என்ன அறிகுறியே எல்லாம் சமையல் பண்ணக்குள்ள அறிகுறி இருக்காங்க. முதல் தடயங்கள் இது பெரும்பாலும் இங்கே இருப்பாரு. சுற்றி பிறார எல்லா தெய்வங்களும் இங்கே இருக்காங்க. அதே போல இங்கே தர்ப்பணம் பண்ணுறாங்க. அதாவது காசி ராமேஸ்வரம் அடுத்த புண்ணியஸ்தலமாக தர்ப்பணம் உள்ள பெருமாள் இங்கே இருந்தனால அவதரிச்சிருக்காரு. இங்கே பூதனாரா இருக்காரு அன்றகாண்டி இங்கே தர்ப்பணம் பண்ணுறாங்க. இறந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுவாங்க. ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை இந்த 3 அமாவாசையில் வந்து முன்னோர்கள் அதாவது என்னைக்கு இறந்தாங்க தெரியாதவங்க முன்னோர் தாத்தா பாட்டிகள் முன்னோர்களுக்கு பூரா தர்ப்பணம் பண்ணாங்க. இங்கே வந்து முருகன் கோவில் ஒன்று இருக்காரு. அந்த கோவிலை சுற்றி நிறைய குகைகள் இருக்கிறதா சொன்னாங்க. இருக்குங்க. அது குகைகள் வந்து தவயோகிகள் நிறைய தவம் பண்ணவங்க இடம். மேலே வந்து கைலாசநாதர் சொல்லி ஒரு கிலோமீட்டர் மேலே வந்து நம்ம சொல்லிருந்து இவங்களுக்கெல்லாம் காவல் தெய்வம் போத அவதாரம் எடுத்தாலும் அங்கே போல இருக்கார். முருகன் இருக்கார், முருகவர்மான் இருக்காரு. அங்கே கைலாச தீர்த்தமே ஊத்துலேருந்து கிளம்பி வர தண்ணி. அது ஒரு மூலிகை தீர்த்தம். அந்த தண்ணி பட்டாவே இடம் பூரா அப்படி கல்லாக மாறிக்கிறது. தண்ணி பட்ட இடம் அந்த இலைகள் விழுந்த இடம்லாம் கல்லாக மாறிக்கிறது. அப்படி ஒரு புண்ணியஸ்தலம். அந்த தீர்த்தம் குடிச்சு வந்தாவே நோய் நொடியில் தீர்ந்து போகுன்னு ஒரு இருக்கு. உண்மையிலே யார் ஆன்மீகம் எல்லாமே பின்னாடியே தெரிஞ்சிருக்காங்க. அது உண்மை. கண்கண்ட தெய்வம். நிறைய கேள்விகள் இருந்தது இந்த கோயில் வரதுக்கு முன்னாடி. சரி, நீங்க சொன்ன விளக்கங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக எனக்கு ரொம்ப புரிஞ்சது. ரொம்ப நன்றிங்க. சரி நன்றி சார். கூடிய இடம் டைரக்டர் பாலா சார் பிறந்து வளர்ந்து அவங்க விளையாடின அந்த இடங்கள் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா பெரும்பாலும் நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவர் பெரிய குளத்துல தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் சுருளி பக்கத்துல இருக்க நாராயண தேவன் பற்றி தான் அவர் பிறந்த இடமே. இந்த இடத்துல தான் அங்க படிக்கிறதுக்காக அவங்க போனாங்க. ஸோ இன்னைக்கு வந்து தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைரக்டர் ஒரு படம் நடிச்சா போதுனா நான் பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேர் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய படத்தினுடைய பாணி தான். ஆரம்பத்துல இருந்து படம் அப்படியே ஸ்டார்ட் ஆகி வந்ததுன்னா கடைசியில் எப்படியாவது ஆடியன்ஸை அழ வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு விறுவிறுப்பான ஒரு கதையோட்டத்தை கொண்டு வச்சிருக்கவர் தான். ரொம்ப இயல்பா நடிக்க வைப்பாரு எல்லாருமே. ஸோ அது ஒரு பெரிய ஸ்பெஷலாகவே இருக்கும். இன்னைக்கு டைரக்டர் பாலா வந்து திரையுலகத்துல நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க. பட் ஆனால் அவர் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கிராமம். யாருக்குமே தெரியல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு அப்படின்ட்டு. பட் இவங்கெல்லாம் வளர்ந்து பெரிய ஆட்கள் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்கு அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கி இருக்கு. அவங்களால இந்த கிராமத்துக்கு பெருமையானது சேர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்றது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. அவரோட கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் பிறந்திருக்கிறாங்க. ஸோ இன்னும் அவர் எப்படி இந்த சின்ன கிராமத்துல இருந்து எப்படி திரையுலகத்துக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். தமிழ் திரையுலகம் நமக்கு எத்தனையோ ஜாம்பவான்களை கொடுத்திருந்தாலும் இன்னும் நம்மால மறக்கவே முடியாத ஒரு சிலரை நம் கண் முன் நிறுத்தி கொண்டுதான் இருக்குன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டோட பல பகுதிகள்ல இருந்து பல திரை பிரபலங்கள் வந்திருந்தாலும் ஒட்டுமொத்த கோலிவுட்டோட ஆளுமை தேனி மாவட்டத்துல இருந்ததுன்னே சொல்லலாம்.
இன்னைக்கும் சினிமால நாமளும் சாதிச்சிடலான்னு எத்தனையோ இளைஞர்கள் ஊர்ல இருந்து பையோட கிளம்பி வந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அதுல சாதிச்சு முன்னுக்கு வர்றது என்னவோ ஒரு சிலர் தான். பல வருஷத்துக்கு முன்னாடி திருட்டு பயலை, நோஞ்சான், உருப்பிடாதவன், காவாளி பைய, கஞ்சா குடுக்கி, பரதேசி பையன்னு பல பட்ட பெயர்களை மஞ்ச பையில சுமந்துக்கிட்டு தன்னோட பிடிவாத குணத்தால தமிழ் திரையுலகுல நானும் ஒரு பெரிய ஆளா வருவேன்னு சபதம் போட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் உத்துப்பாக்க வைக்கிற அளவுக்கு ஒரு படைப்பாளின்னு பேர் வாங்கின ஒருத்தரை பத்தி தான் நாம பார்க்க போறோம். பிறந்தப்பவே இறந்து போயிருக்க வேண்டிய சவள பிள்ளை நான். இதுதான் இன்னைக்கும் இவரோட மூளையில ஒலிக்கிற முதல் வாசகம். கிட்டத்தட்ட 7 பேர் கூட பிறந்து திருவிழா கூட்டத்துக்கு நடுவுல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இவரோட குடும்பம். தேனி மாவட்டம் நாராயண தேவன்பட்டிங்கிற அடையாளமே இல்லாத சின்ன கிராமத்துல இருந்து வந்தவர் தான் பாலசுப்ரமணியம். இந்த பேரை சொன்னா இப்போ யாருக்கும் தெரியாது. பாலா இந்த பேர் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களை கட்டி போட்ட போதைன்னே சொல்லலாம். கூட்டு குடும்பத்துல பிறந்த இவரு ரொம்பவே வித்தியாசமாவே வளர்ந்திருக்காரு. அதுவே இன்னைக்கு இவரை பல படங்கள்ல வித்தியாசப்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் சேட்டத்தனம் செஞ்சுக்கிட்டு கூடவே திருட்டுத்தனத்தையும் செஞ்சு எல்லாரோட பேச்சுக்கும் ஆளாகிறதவே வழக்கமா வச்சிருந்திருக்காரு பாலா. இவரோட அப்பாவுக்கு பேங்க் வேலை. அடிக்கடி ஏற்படுற டிரான்ஸ்பர் இவருக்கு ஊர் சுத்த ஏதுவா அமைஞ்சது. இவரு செஞ்ச சேட்டை தாங்க முடியாம இவரை தத்து கொடுக்க கூட துணியிற அளவுக்கு இவங்க பெற்றோர்களை பாடப்படுத்தி இருக்காரு பாலா. தண்ணியில போட்ட ஐஸ் கட்டிய போல காலம் கரைஞ்சு போக பள்ளிக்கூடம் போன பாலா கல்லூரி வாழ்க்கைய மதுரை அமெரிக்கன் காலேஜ்ல கழிச்சாரு. படிப்புக்கும் இவருக்கும் தூரம் பல கிலோமீட்டர் இருக்க சின்ன வயசுல இருந்தே நாம நல்லா சம்பாதிக்கணும், நம்மள பத்தி நல்லதா பேச வைக்கணுங்கிற வெறி தன்னோட நண்பர்கள் உதவியால கோலிவுட் நோக்கி மஞ்சப்பை தூக்கி வர வச்சது. வைராகியத்துக்கு பேரு பாலான்னு தான் சொல்லணும். மெட்ராஸுக்கு வந்து ஒருவேளை சோத்துக்கு கூட கஷ்டப்பட்டு கவிஞர் அறிவுமதியோட உதவியால டைரக்டர் பாலு மகேந்திரா பட ஷூட்டிங் ஸ்பாட்ல அவருக்கே தெரியாமலேயே தொழில கத்துக்கிட்டு அதோட இன்னைக்கும் எனக்கு முதல் சாப்பாடு போட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜரை என்னால மறக்கவே முடியாதுன்னு இன்னைக்கும் தன்னோட பழைய நினைவுகளை மறக்க தவறுனதில்ல. அப்படிப்பட்டவர்தான் பாலா. அறிவுமதி பாலு மகேந்திரா கிட்ட உதவியாளரா இருந்தப்போ அவரோட உதவியால இயக்குனர் பாலு மகேந்திரா கிட்ட பாலா உதவியாளரா சேர்ந்தாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ படங்கள் வெற்றி கொடுத்தாலும் தன்னை பாலு மகேந்திராவோட உதவியாளர்னு சொல்லிக்கிறதுலயே பெருமையா வச்சிருக்காரு பாலா. சினிமா கனவோட மெட்ராஸ் வந்த 5 வருஷத்துல தனக்குன்னு ஒரு இடம் பிடிக்கணும்னு குறிக்கோளோட இருந்த பாலாவுக்கு கஷ்டங்கள் ஒரு நாளும் விட்டு விலகினதில்லைன்னு தான் சொல்லணும். 7 வருஷம் பல கஷ்டங்களுக்கு பிறகு தன் மேல இருக்கிற நம்பிக்கையில தனியா படம் பண்ண தன்னோட குருநாதர் பாலு மகேந்திராவோட ஆசையினால தன் முதல் படத்துக்கு இசை ஞானி இசைக்க பரிந்துரை செய்ய சொல்றாரு. இன்னைக்கும் கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவர் பாலான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அவருக்கு கடவுளா இன்னைக்கும் இருப்பவர் இசை ஞானிதான். அவரும் அவரோட முதல் படத்துக்கு இசை மீட்ட சம்மதிக்கவே எல்லை கடந்த சந்தோஷத்துல மூழ்கிட்டாரு பாலா. பல தடைகளை தாண்டி தன்னோட முதல் பட ஷூட்டிங் பட பூஜைக்கு தயாரான அந்த நேரம், அதுக்கு முதல் நாள் இரவு மிகப்பெரிய அடி காத்திருந்துச்சு. படம் டிராப்பிங்கிற நியூஸ் ப்ரொடியூசர் கிட்ட இருந்து வந்துச்சு. விடிஞ்சதும் பட பூஜை தயாரானது. பிரபலங்கள் வந்து வாழ்த்தவே எடுக்காத படத்துக்கு பட பூஜை. கண் கலங்கி நின்னப்போ அவருக்கு சொன்ன முதல் ஆறுதல் இசை ஞானி. 2வது சிவகுமார். இன்னும் நொந்து போய் இன்னும் நோஞ்சானா மனசளவுல ஏற்பட்ட வலிய இன்னும் மறந்திருக்க மாட்டாரு பாலான்னு தான் சொல்லணும். 2 வருஷம் கவலையோடு சேர்ந்து கண்ணீரும் கரைஞ்சு போன கதை கன்னியாகுமரி கடலுக்குத்தான் தெரியும்னு அடிக்கடி பாலா சொல்றதுண்டு. திரும்பவும் பீனிக்ஸ் பறவையா எழுந்த பாலா தன்னோட படத்தை கொஞ்சம் திருத்தத்தோட சேதுன்னு ஆரம்பிக்க ஆயத்தமானாரு. கதைக்கு ஹீரோவா விக்ரம்னு ஒரு திறமைசாலிய தேர்ந்தெடுத்தாரு. பல படங்கள்ல நடிச்சும் தனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாத அறிமுகத்துக்கு காத்திருந்த திறமைசாலி பாலாவால கண்டுபிடிக்கப்படணும்னு இருந்திருக்கு போல. திரும்பவும் ஒரு பிரச்சனை. ஃபெஸ்ஸி தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்.
1 வருஷம் தள்ளி போன படப்பிடிப்பு. இந்த காலகட்டத்துல குடும்பஸ்தனா இருந்த விக்ரம் குடும்ப கஷ்டத்துக்கு சின்ன சின்ன ரோல் டெலிஃபில்ம் பண்ணி அதுல வந்த காசுல பாதிய அப்போ கஷ்டத்துல இருந்த பாலாவுக்கு கொடுத்த நல்லவர் தான் விக்ரம்னு இப்பவும் பாலா பல மேடைகள்ல சொல்வதுண்டு. ஒரு வழியா படப்பிடிப்பு நடக்க ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப நாள் கனவு, பல பேர் உழைப்பு, பல பேருக்கு வாழ்க்கைன்னு நம்பி இருந்த சேது தயாரானான். அதோட இசை ஞானியோட போதை தர்ற இசை சேரவே படம் நல்லா இருக்குன்னு கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகாமலேயே 100 நாள் ஓடிடுச்சு. தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் போட்டு காட்டியே விழாதவங்க கால்ல விழுந்து ஒரு வழியா படத்தை தியேட்டருக்கு கொண்டு வந்தா படம் ஓடல. 2-3 நாள்லயே படத்தை தியேட்டர்ல இருந்து தூக்கிட்டாங்க. விதி ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் சோதிக்குங்கிறதுக்கு பாலா ஒரு நல்ல உதாரணம்னே சொல்லலாம். பத்திரிகை, டிவி, சினிமா விமர்சனத்துல ஆஹா ஓஹோன்னு புகழவே தியேட்டர்ல மக்கள் கூட்டம் பெருக்கெடுக்க ஆரம்பிச்சுது. அடையாளமே இல்லாம வந்த பாலா விக்ரமுக்கு இதே சினிமா அடையாளத்தை உருவாக்கி தந்துச்சு. தமிழ்நாடே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுச்சு. இன்னைக்கு தமிழ் திரையுலகத்துக்கு தேனி மாவட்டத்துல இருந்து வந்த பல ஜாம்பவான்களோட லிஸ்ட்ல இவரும் சேர்ந்துட்டாருன்னு தான் சொல்லணும். நாம எப்பெல்லாம் நிராகரிக்கப்படுறோமோ அப்பெல்லாம் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், நாம போக வேண்டிய இடம் நமக்கு இன்னும் சரியான பாதைய நமக்கு காட்டுதுன்னு இயக்குனர் பாலாவோட வாழ்க்கை மூலமாவே தெரிஞ்சுக்கலாம். பல பேரால நோஞ்சானா, உருப்படாதவனா, திருட்டு பயலா, கஞ்சா குடுக்கியா, பரதேசியா பேர் சூட்டப்பட்ட பாலா தன்னோட திறமையாலேயே இன்னைக்கு எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா அது அவர் மண்ணோட மகிமையா இல்ல பாலாவோட விடாப்பிடியான குறிக்கோள் அடைகிற நோக்கமோ? இன்னைக்கு உலகமே தலைமையில தூக்கி கொண்டாடுறது அவர் பிறந்த தேனி மாவட்டத்துக்கே பெருமை சேர்த்திருக்குன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு எல்லாராலையும் சினிமா உலகத்தோட அடையாளமா அடையாளப்படுத்தப்படக்கூடிய இவர்தான் பாலா.